அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. இந்த கும்மிங்கிறது என்னென்னா நாட்டுப்புற பாடலுக்கு கீழே வரும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக படித்தே ஆகணும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவதும் பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். தமிழோட பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோட பாடலாம், கும்மி கொட்டி ஆடலான்னு ஒரு புத்துணர்ச்சியாக கொண்டுட்டு போகிறாங்க. நம்மளை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உற்சாகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வசனம்லாம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பாடல் பொருள் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த பாட்டை படிக்கும்போது அதுக்கான நம்ம அர்த்தம் நல்லா தெளிவாக புரியும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? பாடலின் பொருள்: இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழோட புகழை 8 திசைகளிலும் பரவுறவங்களுக்கு கும்மி கொட்டி பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் 4 திசை தான் இருக்குது, நீங்கள் என்ன சார் 8 திசைன்னு போய் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு. அப்படி இல்லை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 4 திசைகள். இதை எப்படி கொடுப்பாங்கன்னா தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு இன்னும் 4 இருக்குது. மொத்தம் 8 திசைகள்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? 2வது ஸ்டென்ஸாக பாருங்கள். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. பல 100 ஆண்டுகளை பார்த்துருக்கான் நம்ம தமிழ்மொழி. அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்மொழி தோன்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. அறிவு நிறைந்த நூல்கள் தமிழ்மொழியில் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கும் அறிவு நல்லா வளரும், தெரிஞ்சுக்கோங்க. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் தமிழ்மொழி. எவ்வளோ வருஷங்களாக இருக்குது இந்த தமிழ்மொழி. அவ்வளோ வருஷத்துலையும் எத்தனை கடல் சீற்றங்கள் வந்திருக்கும், புயல் வந்திருக்கும், சூறாவளி வந்திருக்கும், ஏதாவது விண்கற்கள் வீழ்ந்திருக்கும். அவ்வளோ இடர்பாடுகளையும் தாண்டி தமிழ்மொழி நிலைத்திருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பார்த்துங்க, நம்ம தமிழன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமைப்படணும்னு. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. பொய் இருக்கதான் தமிழ் மொழியில் உண்மையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களாம் எல்லாருமே. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அறியாமையை நீக்கிறது தான். அப்படின்னா அறியாமைனா என்னது? இப்போ ஊர்லலாம் இந்த மூட நம்பிக்கை, அறியாமைனா தெரியாத இருக்கிற விஷயங்கள் தான். சில பேர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் நம்ம பற்றி மூட நம்பிக்கையாக அவங்க என்ன சொல்லிட்டாலும் அப்படியே அதையே நம்பக்கூடாது. அதுதான் அறியாமைங்கிறது. சரிங்களா? அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. பாருங்கள், இன்பம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது தமிழ் மொழியில். உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உண்மையை உயிராக நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு உண்மையை போற்றி பாடிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ் மொழியில் அந்த மாதிரி பாடல்களை ஏற்றிருக்காங்க. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி. இதுலேருந்து என்ன புரியுது? தமிழ் மொழியில் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், நல்ல விஷயங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அந்த பாட்டை பாடலாம். பாட்டை பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. பார்த்தீங்களா? அதுலேயே இதை தான் சொல்கிறாங்க. 8 திசையிலையும் தமிழோட புகழ் கேட்குற மாதிரி கும்மி கொட்டி பாடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நின்றதுவாம். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பல்வேறு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளோ சீற்றங்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி தமிழ்மொழி அழியாமல் நிலைத்து நிற்கிது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டகற்றும் பூட்டருக்கும்
அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை அரண்மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். புரியுதுங்களா? இந்த பாடல் வரிகள்லாம் இயற்றினவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எப்படி சிறப்பு பெயர் என்ன ஊற்றுறாங்க? பாவலர் பெருஞ்சித்திரனார். அதெல்லாம் கீழே பார்க்கலாம். சரிங்களா? சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினின்னா உலகம். மேதினி உலகம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி கொஷினில் இதுக்கு முன்னாடி வந்திருக்க கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மேதினி அப்படின்னா பொருள் கூறுக அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. குறித்து வச்சுக்கோங்க. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளி பாருங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். நான் சொன்னல, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு இவர் கூப்பிடுவாங்க எல்லாரும். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். என்ன சொல்கிறாங்க? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இது போன்ற நூல்களை இயற்றியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய டைம் கேட்ட கொஷின். இதெல்லாம் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஷின். அவர் எழுதின நூல்களும் இதழ்களும் தெளிவாக படித்து மனசில் ஏற்றிக்கங்க. மனப்பாடம் பண்ணியாவது வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக டிஎன்பிசி கொஷினில் இது கண்டிப்பாக வரும். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலின் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. பாட்டில் படித்து பார்க்கும்போதே தெரியுது நமக்கு தெளிவாக. தமிழ் உணர்வை தான் அதில் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், போன இயலில் பார்த்த மாதிரியே இந்த இயலையும் அந்த பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு கொடுத்து சொல்கிறாங்க. போன பாடத்தில் என்ன பார்த்தோம்? காசி ஆனந்தன் பாட்டு. இனிக்கும் இனிக்கும் கசக்கும் புளிக்கும் இந்த மாதிரிலாம் வந்தால் காசி ஆனந்தன் அப்படின்னு. தமிழே உன்னை நினைக்கும் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு வந்தால் காசி ஆனந்தன் போடணும். இந்த இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? வாணிதாசன். அப்படி தோன்றி 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 அப்படின்னு வருஷலாம் வருது பாருங்கள். ஸோ எப்படியும் கொஷின் கேட்குறப்போ 2 லைனாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. 2 லைன்லேருந்து 3 லைன் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு க்ளூ வேர்டு நம்ம வச்சுக்க வேண்டியதான். இப்போ போன இதில் இனிக்கும் இனிக்குங்கிற மாதிரி இதில் தோன்றி தோன்றின்னு அடிக்கடி வரதுனால தோன்றின்னு வந்தாலே நீங்கள் பயப்படாமல் வாணிதாசனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கொஷினுக்கெலாம் ஆன்சர் சொல்லுங்கள். தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. மேதினி, நிலா, வானம், காற்று. இதில் என்ன வரும் சொல்லுங்கள்? மேதினா என்ன? உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது சென் ப்ளஸ் தமிழ், செம் ப்ளஸ் தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ். இது கரெக்டாக வரும் சொல்லுங்கள். செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும்னு வருமா, பொய் ப்ளஸ் கற்றும்னு வருமா, பொய்ய ப்ளஸ் கற்றும், பொய் ப்ளஸ் எகற்றும்னு வருமா?
நீங்களே பிரித்து பார்த்தாலே தெரியவே இருக்கும். பொய் ப்ளஸ் அகற்றும், பொய் அகற்றும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 5வது கொஸ்டின் பாருங்கள். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும், பாட்டு இருக்கும், பாடிருக்கும், பாடி இருக்கும். அது எப்படி 2 + இ அப்படின்னா என்ன வரும்? டி வரும். பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டிருக்கும் அப்படின்னு என்ன சொல்லணும்? இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, பாட்டிருக்கும். 8 + திசை என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் 8 திசை. என்ன வரும்? இடையில இத்து ஒரு 8 திசை. எட்டு திசை. சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இப்போது எப்பயும் போல் இந்த பாடத்துலேருந்து நான் ஒரு 3 கொஷின் கேட்குறேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் பாடத்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். சரிங்களா? கொஷின் நம்பர் 1. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? கொஷின் நம்பர் 2. தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? கொஷின் நம்பர் 3. கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் யார்? இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சரை கரெக்டாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.